ஹாய்ங்க. வெல்கம் டு ரோஹி டெல்ஸ். இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தன பேத்துக்குமே மிக்க நன்றி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தாங்க. என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க? இருங்க காமிக்கிறேன். இதாங்க அந்த ரெசிபி. என்னடா சம்மந்தமே இல்லாம கீரையும் சிக்கனும் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. ஃபைபர் கலந்த ஸ்பினாச்ச வச்சும், புரோட்டீன் கலந்த சிக்கன் வச்சும் சூப்பரா நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். சிக்கன் கிரேவி ஸ்டைல்ல. பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வானல்லையோ பேன்லேயோ நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பாலக்கீரை எடுக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க பாலக்கீரை அதே மாதிரி எந்தெந்த திக்ஸு நம்ம ரெசிப்பியில் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே 350 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்காக மட்டும்தாங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டியில் எல்லாமே போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் உப்பு கூட ஆட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு நம்ம கீரையை வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக வச்சிங்கனாலும் கீரை மசிஞ்சு இதாக போயிடும். ஸோ அதனால் 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதே வானலில் குட்டி கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்மளோட மசாலா ஸ்பைசஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் யூஸ்வலாக கிரேவிக்கு என்னென்ன மசாலா ஸ்பைசஸ் போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இது கூடவே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டமாக கட் பண்ணி தான் கிரேவி எப்பயும் செய்வீங்கனாலும் அதுவும் ஓகே தாங்க. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணுறதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா ஆனால் வணங்கிருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கையளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே நான் தனித்தனியாக தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது இல்லையா, இது நல்லா வேக வச்சு நம்ம எடுத்தது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள், பட் எவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் தனியாக அரைச்சிட்டிங்கன்னா இதில் ஆட் பண்ண தேவையில்லை. அரைக்கலைன்னா இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. அது கூட பார்த்திங்கன்னா 2 நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேங்க. சென்டராக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கூட கொஞ்சம் நீங்கள் உப்பு இப்போ போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, கீரை பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு இதிலே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சா நமக்கு நல்லா வெந்திருக்கும் சிக்கனும். ஸோ நல்லா வணக்கி விட்டுட்டு அப்படியே லிட்டை போட்டு மூடிக்கலாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுப்போங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அருமையாக வந்திருக்குங்க. நல்லா எண்ணெய் மிதக்க செம்மையாக பாலக்கீரை சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த கீரை போட்டவங்கள எந்த ஒரு கசப்புமே அதில் இல்லை. ஏற்கனவே பாலக்கீரை அவ்வளோ கசக்காதுங்க. அதில் எதுவுமே அந்த கீரை போட்டிருக்கோங்கிறதே அதில் தெரியாது. ஸோ உங்கள் பசங்க யாராவது இந்த மாதிரி ஸ்பினாச்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா நான் ரைஸோடு தான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சமாக அந்த சிக்கனோட அந்த கிரேவி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அந்த ரைஸோடு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you all in the next video.